வணக்கம். கணித உலகத்தையே மாத்தி அமைச்சது ஒரு சின்ன பையனோட பெட்ரூம்ல உதிச்ச ஒரு சிம்பிளான கேள்விதான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு சாதாரண நாள்ல ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்துதான். அவனுக்கு அந்த யோசனை எப்படி வந்துச்சுன்னு பாப்போமா? அதாவது ஒரு நாள் ஒரு குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால ஸ்கூலுக்கு போகாம வீட்ல பெட்லயே இருக்க வேண்டியதா போச்சு. நாள் முழுக்க ஒரே போர் தான் அவனுக்கு. அந்த பையனோட பேரு தான் ரெனே டெஸ்கார்ட்ஸ். அப்போ யாருக்குமே தெரியாது, உடம்பு சரியில்லாம பெட்ல படுத்திருக்கிற இந்த பையன்தான் பின்னால ஒரு பெரிய கணித மேதையா வரப்போறான்னு. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது. ரொம்ப சாதாரணமா தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அவன் சும்மா அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கும்போதே அவனோட கண்ணு சுவத்துல பட்டுச்சு. அங்க என்னடானா ஒரு மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. வேற வேலையே இல்லாம அதே உத்து பாத்துட்டு இருந்தான். அந்த பார்த்ததும் அவனோட மனசுல சட்டுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த இப்ப இருக்கிற இடத்தை எப்படி கரெக்டா சொல்றது? பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அந்த கேள்விக்கு ஒரு பதில் தேட ஆரம்பிச்சான் பாருங்க. அப்போதான் மொத்த கணித உலகத்தோட வரலாத்தையே மாத்தி எழுத போற ஒரு புது யோசனை பிறந்துச்சு. கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், ஆனா அதுக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தி இருந்துச்சு. அவனோட ஐடியா என்ன தெரியுமா? 2 கோடு, அவ்வளவுதான். முதல்ல சுவத்துல கிடைமட்டமா, அதாவது படுக்கை வாட்ல ஒரு கோடு. 2வது அதே மாதிரி செங்குத்தா, அதாவது நேரா மேல இருந்து கீழே ஒரு கோடு. இந்த 2 கோடையும் வச்சு அந்த மட்டும் இல்ல, சுவத்துல இருக்கிற எந்த ஒரு புள்ளியோட இடத்தையும் நாம ரொம்ப துல்லியமா சொல்லிட முடியும்னு அவனுக்கு புரிஞ்சுது. எப்படின்னா, படுக்க கோட்லேருந்து எவ்வளோ தூரம், நேர்கோட்லேருந்து எவ்வளோ தூரம்னு சொன்னா மட்டும் போதும். இப்படிதான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமே உருவாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, வடிவங்களை நம்பர்ஸ வச்சு படிக்கிற ஒரு புது டெக்னிக் இது. ஒரு பார்த்து வந்த இந்த சின்ன யோசனை இன்னைக்கு கணிதத்தை எந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு பார்க்கலாமா? நாம இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிறோமே, கிராஃப்ட்ஸ், அந்த ஒய் கோஆர்டினேட்ஸ், ஏன் மாடர்ன் ஜியோமெட்ரி வரைக்கும் எல்லாத்துக்கும் அடித்தளமே டெஸ்கார்ட்ஸோட இந்த ஐடியா தான். சரி, இந்த குட்டி கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆழமா யோசிச்சா நிச்சயம் பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற பாடம். நம்மள சுத்தி நடக்கிற ரொம்ப சாதாரண விஷயங்களை கூட ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா போதும், புது புது ஐடியாக்கள் தானா பிறக்கும். பாத்தீங்களா, ஒரு பத்தின ஒரு சின்ன கேள்வி எப்படி ஒரு முழு கணித உலகத்தையே தலைகீழா மாத்திருச்சுன்னு. அதனால எப்பவுமே எந்த கேள்வியும் சின்னதுன்னு நினைச்சு விட்டுறாதீங்க. இது ஜெர்லன் மேத்ஸ் டியூஷன். எங்க கிட்ட இதே மாதிரி ஸ்மார்ட்டான ஐடியாஸோட கணக்கு கத்துக்கலாம் வாங்க.